இப்போ ஒரு பேஷண்ட் போஸ்ட் மெனோபாசல் ப்ளீடிங் வர்றாங்க, அவங்க நம்ம ஃபர்தரா என்ன பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெல்விக் எக்ஸாமினேஷன், ஒரு இன்டர்னல் எக்ஸாமினேஷன், ஒரு ஸ்பெக்குலம் எக்ஸாமினேஷன் பண்ணி அவங்க வெஜைனா, சர்விக்ஸ், அப்புறம் ஒரு கர்ப்பப்பை செக்அப் அதை பண்றோம். அப்புறம் ஒரு பேப்ஸ்மியர் பண்ணி கர்ப்பப்பை வாயில் எதுவும் இன்ஃபெக்ஷன் இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்றோம். அப்புறம் ஒரு டிரான்ஸ்வெஜினல் ஸ்கேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக அந்த எண்டோமெட்டல் திக்னஸ் செக் பண்றதுக்கு. எண்டோமெட்டல் திக்னஸ் யூஸ்வலாக போஸ்ட் மெனோபாசல் வந்து இட் ஷுட் பி லெஸ் தென் 4 mm. இதே இது ஹெச்ஆர்டி ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பியில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அது 5 mmக்கு கீழே இருக்கணும். இதுக்கு மேலே எந்த வேலையும் இருந்தாலுமே அவங்க வந்து ஃபர்தராக நம்ம வந்து இன்வெஸ்டிகேஷன் சப்ஜெக்ட் பண்ணணும். அது என்ன இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஹிஸ்டாஸ்கோபி கைடட் எண்டோமெட்டல் பயாப்சி. இது ஒரு லேசான அனஸ்தீசியால கர்ப்பப்பைக்குள்ள எப்படி இருக்குன்னு நம்ம டைரக்டா விஷுவலைஸ் பண்ணி டவுட்டான ஏரியாஸ்ல இருந்து ஒரு பயாப்சி எடுத்து டெஸ்ட்டுக்கு அனுப்புறோம். இது வந்து ப்ளீடிங் இருக்கவங்களுக்கு மட்டும்தானா அப்படி கிடையாது. இதே இது ஒரு மாசம் ஹெல்த் செக்அப் பண்ணிருக்கீங்க, அதுல வந்து எண்டோமெட்டல் திக்னஸ் ஒரு 8 mm வருது, ஆனா எனக்கு இது வரைக்கும் ப்ளீடிங்கே இல்லை டாக்டர், நான் என்ன பண்ணலாம்னா கண்டிப்பா நீங்களுமே வந்துட்டு ஹிஸ்டாஸ்கோபி கைடட் எண்டோமெட்டல் பயாப்சி பண்ணிக்கிறது நல்ல விஷயம். இதே இது சில பேஷண்ட் வருவாங்க, அடிக்கடி எனக்கு மெனோபாஸ்க்கு அப்புறம் ப்ளீடிங் வருது, பட் ஆனால் நான் எப்போ ஸ்கேன் பண்ணாலும் என்னோட எண்டோமெட்டல் திக்னஸ் வந்து லெஸ் தென் 4 mm தான் இருக்கு அப்படின்றவங்களும் இந்த பயாப்சி பண்ணிக்கிறது நல்ல விஷயம். இந்த பயாப்சி ரிப்போர்ட்டை பொறுத்து தான் ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் எதுனாலுமே நம்மளுக்கு அமையும்.